வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் நீட்டான வணக்கம். நம்ம யோகா ஃபார்ட்டியில் அடுத்த வீடியோ பண்ண போகிறோம். இது இன்னைக்கு பண்ண போகிற ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா பந்த கோணாசனம். நிறைய ஆசனம் பண்ணியிருக்கோம். இது வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து சிறந்த ஆசனம். ஆண்களும் கண்டிப்பாக அதை பண்ணணும். இருந்தாலும் வந்து பெண்களுக்கு சிறந்த ஆசனம். இதை வந்து வழக்கமாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம், பண்ணி காமிக்க போகிறோம். அடுத்து வந்து பலன்கள் என்னன்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ யோகா மேட்டில் கால்கள் நீட்டெல்லாம் இருக்கும். இப்போ இந்த கால்களை வந்து இப்படி மறக்கணும். மடக்கி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பக்கமாக கொண்டு வர முடியும் கொண்டு வாங்க. நிறைய பேர்த்தால இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா இவ்வளோ கூட செய்யுங்க. இங்கே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்தால ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, எங்களால் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. கொஞ்சம் கைகள் ரெண்டையும் போட்டுட்டு இந்த கால்கள் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கலாம். பாதங்கள் ரெண்டும் முன்னே ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தரையில் தொட முடியுதோ அந்த அளவுக்கு தொடுங்க. முழங்காலம் வந்து தரையில் தொடர்ந்து வாய்ப்பு ரொம்ப தொலைப்பகுதி மோதலமில்லை. ஆனால் எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு தொடுங்க. இது வந்து இதுதான் வந்து பந்த கோணாசனத்தோட போஸ்ட். இந்த போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நார்மலான போஸ். இதை வந்து பட்டர்ஃப்ளை போஸ்ட்னு சொல்லுவாங்க. பட்டாம்பூச்சி இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த கால்களை வந்து மேலே முன்னே பண்ணி ஆட்டலாம். இந்த மாதிரி முடியுது அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். முதுகுத்தண்டு அந்த ஸ்ட்ரெயின் வரதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து பட்டர்ஃப்ளை போஸ்ட்டில் வந்து இது ஒரு வேரியேஷன். ஸோ இதில் வந்து பட்டர்ஃப்ளை போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வேரியேஷன் இருக்க சொல்கிறாங்க. இது நம்ம பண்ணது வரைக்கும் 2 வேரியேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிடும். அப்படியே வந்து முன்னாடி குனிகிறோம். இப்படி குனிகிறோம். இது வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குனிங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா முதுகுத்தண்டுலேருந்து அப்படியே வரப்போகுது. அதனால் வந்து முதுகுத்தண்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம். இது பேக் பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, சியாட்டிக்கா பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய மருத்துவர் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க. இந்த பந்த கோணாசனம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வேரியேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் அது உங்கள் உடம்பு சரியாக வருதா என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது பண்ண போகிறோம். நம்ம அப்படியே குனிஞ்சு அப்படியே தரையை தொடரும். அதாவது முடிஞ்சால் நெத்தியில் தரையை தொடரும். இல்லை அப்படின்னா இந்த தாவாங்கொட்டையில் தரையை தொடரும். நெத்தியில் தரையை தொடர்றது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். தாவாங்கொட்டை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று பகுதி கால் பகுதியெல்லாம் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த வயிற்றோட இடம் குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஆகும். அது நம்ம பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படியே கொஞ்சம் நெத்தியை தொட்டுட்டோம். அப்படியே தாவாங்கொட்டையை தொட போகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் பகுதி வந்து டோட்டலாக வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் 3 வேரியேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த வேரியேஷன் வந்து பண்ண போகிறோம். இது வந்து சுத்த பந்த கோணாசனம் இதோட பேர். இது வந்து அது பின்னாடி சாஞ்சி பண்ணுறது. ஸோ அதை வந்து இப்போ பண்ண போகிறோம். ஓகே, அப்படியே இந்த கால்கள் இதே பொசிஷனில் இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் பின்னாடி படுத்துக்கலாம். கையை பக்கத்து கவட்டை வச்சுக்கோங்க. கால்கள் வந்து அதே மாதிரி இருக்கட்டும். முடிஞ்சதுன்னா கால்கள் ரெண்டையும் கணுக்கால்கள் வந்து அப்படியே கைகள் உள்ள விட்டு தொலைக்கால்கள் உள்ள விட்டு பிடிச்சிக்குவோம். இப்போ மார்பு பகுதி வந்து நல்லா விரிவடைய தெரியும். வயிற்று பகுதி உள்ளிழுப்படுறது தெரியும். உங்களுக்கு நுரையீரல் பகுதிகள் நல்லா விரிவடையும். ஓகே, இது வந்து பந்த கோணாசனம் அடுத்த வேரியேஷன். ஓகே, இப்போ நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பண்ண ஆசனம் பந்த கோணாசனம். இதில் வந்து 4 வேரியேஷன் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய வேரியேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வேரியேஷன் இருக்குங்கிறாங்க. இது எல்லாமே பெண்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆசனத்தில் ஒன்று. ஓகே, இது வந்து நம்ம பலன்களை பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம பண்ண ஆசனம் வந்து பந்த கோணாசனம். இதில் வேரியேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வேரியேஷன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட முக்கியமான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கருவுற்ற பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆசனம். கண்டிப்பாக அவங்க செய்யலாம். அது எத்தனை மாதம் வரைக்கும்
அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வலின்னு அதிகம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரெகுலராக செய்கிறப்ப அதில் குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி மாதவிலக்கு வந்து முறையற்ற முறையில் வரும், அநீவனாக வரும், அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பிறப்புறுப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா இதில் வந்து சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு விந்தணு பிரச்சனைகள், பெண்களுக்கு வந்து கரு நிற்காமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது வந்து இந்த ஆசனம் செய்கிறப்ப அதோட செயல்பாடு வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து உங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசனைப்பட்டு இந்த ஆசனத்தை செய்யுங்க. ஆனால் இந்த ஆசனம் செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் அதிகமாக வந்துடாது, அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் செய்கிறப்போ முதுகுத்தண்டு வந்து நேராக தான் இருக்கும். ஸோ அந்த முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க கூட தாராளமாக செய்யலாம். இருந்தாலும் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பண்ண ஆசனம் வந்து பந்தகோணாசனம், அதோட பலன்கள் என்னங்கிறதையும் பார்த்தோம். ஸோ எங்கள் யோகா 40 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.